ஊரான ஊருக்குள்ள நீ பார்க்கிறதெல்லாம் ரசிக்க கத்துக்கணும் புள்ள. வெல்கம் டு ஊரான ஊருக்குள்ள எபிசோட் ஆஃப் நாம டேனிஸ்டர் உங்க கூட பேசிட்டு இருக்குது. இது உங்க டேனி. இன்னைக்கு நம்ம ஊரான ஊருக்குள்ள எபிசோட்ல ராமேஸ்வரத்தை சுத்தி பார்க்க போறோம். ஜென்ரலா ராமேஸ்வரம்னா தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் பீச்சு, கோயில்களை பார்ப்போம். ஆனா திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். ராமேஸ்வரம் போற வழியில ராமநாதபுரம் சரௌண்டிங்ல அழகான குட்டி குட்டி கிராமம், ரம்மியமான இயற்கை காட்சிகளையும் பல நூறு வருட வரலாறையும் தன்னகத்தை சுமந்திருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு இன்னைக்கு ரிவீல் பண்ண போறேன். ஆனா அது அத்தனையும் சொல்லி மாறாது. அதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாது. ஸோ பொறுமையா ஒவ்வொன்றா வரக்கூடிய வாரங்கள்ல ஒவ்வொன்றையா ரசிச்சு சுத்தி பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல நம்பர் 1 சாயல்குடி மூக்கையூர் கிராமத்தை இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹப்போட மெம்பர் ஆகலன்னா சப்ஸ்கிரைபிங்கில் இந்த டிக்கெட்டை போட்டுட்டு ஃபேமிலி மெம்பராக ஒன்றா என் கூட சுற்றி பார்க்க வாங்க. ஜம்முன்னு அப்போ சுற்றி பார்க்க போகலாமா? இதோ நம்ம பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. என்னதான் சொல்லுங்கப்பா, ஆளே இல்லாத இந்த அமைதியான அதிகாலை ஹைவேஸே அழகுதான். இதில் போகும்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே காத்தோட காத்தா பறக்குதில்ல. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எப்போவுமே டீ எடு கொண்டாடு தான். டீ கொடுக்குற ரெஃப்ரெஷிங்கை வேற லெவல் தான். என்ன மாதிரி நீங்களும் டீயில் வராங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அப்படி நம்ம ட்ராவலை பூஸ்ட் பண்ணி விடுறதுக்கு மானாமதுரை பக்கத்தில் டீ கடையில் நிப்பாட்டணும். அங்கே சேட்டா சரன்னு ஆற்றி கொடுத்த அந்த சூடான டீயை அடிச்சுட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணோம். அண்ட் நம்ம போகிற வழியே தம்பி டே பச்சை சட்டை அப்படிங்கிற மாதிரி பச்சை பசேன்னு இருந்துச்சு. அண்ட் வழியில் இருந்த அந்த பேக் வாட்டர், உப்பு தயாரிக்கிற உப்பளம், இதெல்லாம் நம்ம கண்ணில் படும்போது கடற்கரை கிராமத்தை நம்ம நெருங்கிட்டோன்னு உணர வச்சுச்சு. இந்த உப்பளத்தை பாருங்களேன், சாதாரண உப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உப்பை தயாரிக்கிறதுக்கு அந்த உப்பள விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கண் கூட பார்க்க முடிஞ்சுது. அந்த யதார்த்தத்தை பார்க்கும்போது தான் உப்போட உண்மையான அருமையை புரிஞ்சுது. சின்ன சாதாரண உப்பு தான், ஆனால் நம்மளுடைய அத்தனை சாப்பாட்டுக்கும் அதான ரூட்டாக இருக்குது. வாழ்க்கையிலையும் நம்ம சின்ன சின்ன விஷயம் நினைக்கிற சிம்பிள் திங்ஸ் ரியலி மேக் சென்ஸ் இன் அவர் லைஃப்னு புரிஞ்சுது. சரி, டூர் முக்கியம், ஆனால் அதை விட சோறு முக்கியம் பிகிலே, சாப்பிட்ணும்ல. ஸோ ஊருக்குள்ளே ஒரு தரமான லோக்கலான கடையில் நிப்பாட்டியாச்சு. ஆனால் இந்த லோக்கலான கடை, அதில் வேலை பார்க்குற சர்வரு எனக்கு எப்போதுமே ஒரு காதல் கதை தான். ஏன்னா அங்கே எப்போவுமே லோக்கலான ஒரு கை இருப்பார். அவரோட அந்த பரபரப்பும் யதார்த்தமான ஸ்லாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் இங்கேயும் ஒரு அண்ணன் இருந்தார். சரி, மெனுவில் எடப்பாடி புரோட்டா, சேலம் தோசைன்னு வித்தியாசமான பேராக இருக்கே, அது என்னன்னு கேட்கலான்னு கேட்டதுக்கு சரி போட்ட சொல்லட்டுமான்னு என்ன பேசவே விடலை. அவரே பேசிக்கிட்டு இருந்தார். அண்ணே நான் என்னன்னு தானே கேட்டேன் அப்படின்னாலும் அவர் விட்டுற மாதிரி இல்லை. எக்ஸ்ட்ரோவெட்டாக இருந்தார். இதில் ரிட்டர்ன் வரும்போது நைட்டு வாங்க, இன்னும் வெரைட்டியாக இருக்குது, நான் ஒவ்வொன்றா போட்டு தரேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு வேறு சொன்னார். அன்னே உங்கள் பாசத்துக்கு ரொம்ப நன்றினேன்னு அவர் வணக்கத்தை விட்டுட்டு வைபான அந்த மனுஷன் கையால் வாங்கி சாப்பிட்டு நினச்சதை விட எனர்ஜியாகவே அங்கேருந்து வெளியே போனோம். அண்ட் இப்போது ரொம்ப முக்கியமான கட்டத்தை நெருங்கிட்டோம். நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனை நோக்கி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், மூக்கையூர் பீச்சுக்கு. அண்ட் ஃபைனலி அழகான மூக்கையூர் பீச்சு, அதுக்கு இன்னைக்கு நம்ம ரீச்சு. உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. வாவ், பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க பீச்சு. மனசில் 1000 தான் குழப்பம் இருந்தாலும் இந்த கடற்கரை மண்ணில் என்னமோ காலை வச்சாலே ஒரு மன அமைதி வரும் பாருங்க. அடா சில்லுன்னு கடல் காற்று அப்படியே நம்மளை பார்த்து வீசும்போது வேற என்னங்க வேணும்? இயற்கையோட பொன்னான கொடை தான் இந்த கடல். நம்மளை பார்த்து ஆசையோட தழுவ வர அந்த அலையில் காலை கழுவி வந்தது செம்ம ஃபீல் தான். அப்புறம் அப்படியே பீச்சில் பேச்சை போட்டுட்டு பொடி நடையா பக்கத்தில் இருந்த மூக்கையூர் ஹார்பரை விசிட் பண்ணோம். கப்பலெல்லாம் நிப்பாட்டி வர பொருள்லாம் இறக்க வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக கடல்லே மேடாக இருக்க பகுதியை சூஸ் பண்ணி ஹார்பர் மாதிரி சும்மா ஒரு பாலம் மாதிரி கட்டியிருந்தாங்க. அங்கே தான் ஒரு வித்தியாசமான பாறைகளை பார்த்தேன். பாருங்களேன், இந்த கல் எப்படி வித்தியாசமாக இருக்குல்ல. என்ன ஷேப்புன்னு சொல்ல தெரில, என்னமோ மாதிரி இருக்கு. ஒருவேளை ஊர் பேர் மூக்கையூர்னு இருக்கனால மூக்கு மாதிரி கல்லை சூஸ் பண்ணி இப்படி வச்சுருக்காங்களோ? யாரா அது வேலை பொழப்பு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கல்லை உருட்டி இங்கே வந்து ஒட்டி இருக்கா அப்படின்லாம் என் மனசில் 1000 கேள்வி வந்துச்சு அதை பார்க்கும்போது. ஆனால் டேய் பைத்தியம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதுக்கு பின்னாடி பெரிய சயின்டிஃபிக் ரீசனே இருக்குன்னு அவங்களாம் சொல்லும்போது தான் என் அறிவில் ஆணி அடிக்க அப்படின்னு தோணுச்சு. இது வந்து ஒரு இன்டர்லாக் சிஸ்டமாக இந்த ஷேப்பில் இந்த கல் இருக்கிறதுனால இதால் அசால்ட்டாக சுனாமியில் கூட ஸ்விம்மிங் அடிக்க முடியுமா? இது ஒரு ஃபாரின் டெக்னாலஜியாக. நாளைக்கு ஒரு வேளை புயல், இயற்கை சீற்றம் ஏதாவது வந்தாலும் இந்த ஹார்பருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்புக்காக சுற்றி இந்த பாறைகளை வச்சுருக்காங்க.
ஸோ அப்படி வித்தியாசமாக இருந்த அந்த பாறையில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தது தனி ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பாலத்தில் அப்படியே நடந்து போனது கடலுக்கு நடுவில் ஏதோ நடந்து போன மாதிரி இருந்துச்சு. புதுசாக இருந்தது அந்த அனுபவம். ஹார்பருங்கிறனால அங்கே இருக்க மீனவ மக்களை பார்க்குற வாய்ப்பும் கிடைச்சிது. சில பேர் வலை பின்ன, சில பேர் போட்டை ரெடி பண்ண, அதுலேயும் ஒரு அண்ணன் ஹைலைட்டாக தண்ணிக்குள்ளே இறங்கி போட்டை ரிப்பேர் பண்ண எப்பயப்பயப்பாவாக இருந்தது. கடலோட உப்பு காற்று சுவாசிச்சு கடலுக்குள்ளே வாழ்கிற இவங்களும் அந்த மீனை போல தான். இவங்களோட இந்த யதார்த்தமான ஒழுங்குமுறை வாழ்க்கை தான் நாம் இங்கே உட்காந்து மீன் சாப்பிட்டுட்டு இருக்க காரணமாட்டில்ல. இப்படி வாழ்க்கையில் எனக்கு புது புது அனுபவத்தை கொடுத்த மூக்கியூர் பீச்லேருந்து இப்போது கிளம்பிட்டோம். நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு இருக்கப்ப அன்எக்ஸ்பெக்டடாக வழியில் இந்த மூக்கையூர் அந்தோனியார் சர்ச்சை பார்த்தோம். எனக்கு இந்த மாதிரி பழைய ஸ்டைலில் கட்டின கட்டிடக்கலைனாலே ஒரு கிரேஸ் தான். ஆனால் இதை பார்க்கும்போது பராமரிப்பு இல்லாமல் பாலடைஞ்சு போயிருக்க மாதிரி தெரியுது. எதுனாலும் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. எஸ் கைஸ், நம்ம நினச்சது கரெக்டு தான். இது கரண்ட்டாக பராமரிப்பு இல்லாமல் இருக்க சர்ச்சு தான். என்னென்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, பக்கத்துலேயே இன்னொரு சர்ச் புதுசாக கட்டியிருக்காங்க. இதை அப்புறமா பராமரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பட் காலப்போக்கில் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க. பராமரிக்காமல் இவ்வளோ அழகாக இருக்குது, இன்னும் பராமரித்தா செம்மையாக இருக்கும்ல. பராமரிக்கிறதுலாம் அடுத்தது. ஆனால் பல வருஷமாயும் இதோட இந்த ஸ்ட்ரென்த்னஸ் தான் வியக்க வைக்கிது. இதோட இந்த பிரமிக்க வைக்கிற உள்புறமும் வெளிப்புறமும் தமிழ்நாட்டோட பழம்பெரும் கட்டிடக்கலையை நமக்கு உணர்த்துது. எதர்ச்சியாக பார்த்தாலும் உள்ளபடியே எந்திரிச்சு நின்று நம்மளை பாராட்ட வைக்கிது இந்த சர்ச்சை. பரவாயில்ல, இந்த மூக்கையூர் பேருக்கு தகுந்த மாதிரியே மூக்கில் கையை வச்சு வியக்க வச்சிருச்சு. இன்னும் நம்ம ராமேஸ்வரம் முடியலை. இன்னும் நிறைய இடத்த உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஆனால் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்க வரேன். நிறையா சுற்றி பார்க்கலாம். லவ் யூ கைஸ். பை.